இந்த அஞ்சலிக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா, எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி தான் ஜெயிச்சுட்டே வந்துட்டு இருப்பா. ஏதாச்சும் ஒரு பிளான பண்ணி, அதுலருந்து தப்பிச்சு வந்துட்டே இருப்பா. அதுவும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 5 மாசமா எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருந்திருக்கா அப்படின்னா, அவளோட சாமர்த்தியத்த வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவும், கௌதமும் கொஞ்சம் லூஸ் விட்டுருந்தாங்க அப்படின்னா, இந்த அஞ்சலி ஈஸியா தப்பிச்சு ஓடியிருப்பா. அதுவும் மிகப்பெரிய பழிய நம்ம இலக்கியா மேல போட்டு போயிருப்பா. அவங்க குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா தான் வந்து பார்த்தீங்கன்னா கொன்னது அப்படின்ற மாரி வந்து சொல்லி. ஆனா அது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம கௌதமும், இலக்கியா வந்துட்டு கார்த்திக்கு எல்லாத்தையுமே புரிய வச்சு, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, "நீ இந்த வீட்டுக்கு வராத. அது மட்டும் இல்லாம நான் வந்து பார்த்தீங்கன்னா, உன்னோட புருஷனும் கிடையாது. நீ என்னோட பொண்டாட்டியும் கிடையாது." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அஞ்சலிய அங்கிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அனுப்பிச்சு விட்டுறாங்க. இந்த அஞ்சலிக்கு என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. என்னதான் கௌதம் கால்ல விழுந்து கதறினாலும் சரி, இலக்கியா கால்ல விழுந்து கதறினாலும் சரி, இல்ல கார்த்திக் கால்லயே விழுந்து கதறினாலும் சரி, அவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய மன்னிக்க போறதே கிடையாது. அதுவும் நம்ம கார்த்திக் இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அதிர்ச்சியில இருக்கிறது. ரெட்ட குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்துகிட்டு இருந்தாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு கிடைக்காம போயிடுச்சு அந்த ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த அஞ்சலி வேற வழியே இல்ல. போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அம்மா வீட்ல உட்கார்ந்து களி தான் வந்து திங்கணும். ஏன்னா ஜெயிலுக்கு போயிருந்தாலும் களி தான் தின்னிருப்பா. அவங்க அம்மா வீடே ஒரு ஜெயில் மாரி தான் இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துட்டு, அடுத்த ராஜ்யத்த வந்து பார்த்தீங்கன்னா, அவ ஸ்டார்ட் பண்ண போறா. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் இருந்துட்டு, இந்த அஞ்சலியோட சுயரூபத்த வெளிய கொண்டு வந்தது ரொம்பவே நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாம இவ்ளோ சிம்பிளாவாடா இது முடியும் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்துடுச்சு. அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் பயங்கர கோவப்பட்டாரு. ஒருவேள கௌதமும், இலக்கியாவும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கீழ விழுந்ததுல, அவங்களோட கரு வந்து கலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பொய் சொல்ல வைக்கிறாங்களோ அப்படின்ற மாரியும் நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டாக்டரு எல்லாமே உண்மதான் அப்படின்ற மாரி வந்து சொல்லி மிகப்பெரிய அதிர்ச்சிய குடுத்தாங்க. கடைசியில இந்த அஞ்சலிய பார்க்கணுமே, அப்படியே எதுவுமே தெரியாத மாரி, ஏதோ செத்த பொன மாரியே வந்து பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டு இருக்கா. உள்ள போயிட்டு நம்ம கார்த்திக் இருந்துட்டு, அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா கொடச்சு எடுக்க ஆரம்பிச்சுறாங்க. "உன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பவே வந்து சொன்னாங்க, உன்ன கல்யாணம் பண்ண வேணாம், கல்யாணம் பண்ண வேணாம்." அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் தான் கேட்காம, "நீ என்ன லவ் பண்ற" அப்படின்னு சொல்லிட்டு வந்து தப்பா நெனச்சுக்கிட்டு, உன்ன கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து நடு வீட்ல உட்கார வச்சதுக்கு எனக்கு இவ்ளோ பெரிய தண்டனை குடுத்துட்டல நீயி, அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி இருந்துட்டு, "கார்த்திக் என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல." அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, கடைசியில கார்த்திக் இருந்துட்டு அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்டி, "நீ கர்ப்பமாவா இருக்க? நீ கர்ப்பமா இருக்கன்னு" சொல்லிட்டு வந்து சொல்லி, பொய் சொல்லிட்டு இருக்க, நாடகம் போட்டுட்டு இருந்த அப்படின்றது எல்லாமே வெளிய வந்துருச்சு. இதுக்கு மேலயும் நீ நடிச்சேன்னு வையேன், உன்ன அடிச்சே நான் கொன்றுவேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி அஞ்சலிய நல்லா மிரட்ட ஆரம்பிச்சுறாங்க. அஞ்சலிக்கு இப்போ என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. ஏன்னா வசமா மாட்டிக்கிட்டா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்க முடியாது. சரி மன்னிப்பு கேட்டு சரண்டர் ஆயிடுவோம் அப்படின்னு பார்த்தாலும், இவ செஞ்ச அதாவது இந்த 5 மாசத்துல செஞ்ச மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அந்த ஒரு விஷயத்த எல்லாத்தையுமே கருத்துல வச்சுக்கிட்டு நம்ம கார்த்திக் இருந்துட்டு உன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷின்னு சொல்றதுக்கே நான் வந்து எனக்கு வாய் கூசுது. உன்ன எப்படி என்னோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு வந்து சொல்றது? நீ இவ்ளோ கேவலமானவளா இருப்பன்னு சொல்லிட்டு நான் நினைக்கல. நம்ம 2 பேருக்கும் விவாகரத்து தான். அதாவது டிவோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டியது தான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.